ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமச்சீர் பேஸ்டு சிலபஸ்ல சயின்ஸ்ல ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்துக்கான புக்ல செகண்ட் சாப்டர் ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் அப்படின்றது. லாஸ்டா ஃபர்ஸ்ட் சாப்டர் மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் அப்படின்றது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன, ஃபோர்ஸஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு ஆப்ஜெக்ட் நேரத்திற்கு ஏற்ற மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அது இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து மாறுபட்டுச்சு அப்படின்னா தென் அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது மோஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். மோஷன் அப்படின்றத வேற எவ்வாறு சொல்லலாம் அப்படின்னா மூமெண்ட்னு சொல்லலாம். எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாம கான்ஸ்டன்டா ஃபிக்ஸடா அது இருந்த பொசிஷன்லேயே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா then we call that the object is at rest. இதுதான் ரெஸ்ட் அண்ட் மோஷனுக்கு இடையேயான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா புஷ் ஆர் புல். இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா கிளாஸ் டோரில் என்ன எழுதியிருப்பாங்க, புஷ். பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா புல் அப்படின்றது. என்டர் ஆகும்போது புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸிட் ஆகும்போது அதாவது ஹோட்டல்ல இருந்து வெளியில போகும்போது இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இழுக்கக்கூடியதை புல் அப்படின்னு சொல்கிறோம், தள்ளக்கூடியதை புஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்ஸஸ் அப்படின்றது அனிமேட் அதாவது உயிருள்ள அல்லது உயிரற்ற இன்அனிமேட்டான ஒரு ஏஜென்சி மூலமா ஏற்படக்கூடிய புஷ் ஆர் புல்ல தான் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை ரெண்டு மேஜர் டைப்ஸா பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்றது. ஒரு பாடியை ஒரு ஆப்ஜெக்டை தொட்டு அதன் மூலமா ஏற்படக்கூடிய மூமெண்ட் அல்லது தொடுறது மூலமா கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா காத்துல ஃபிளாக் வந்து ஆடுறது. ஸோ ஃபிளாக் ஃபிளட்டரிங் அப்படின்றது விண்ட் மூலமா ஏற்படுறது கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புல்லக் கார்ட். ஸோ மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாடு தான் அந்த கார்ட்டை என்ன பண்ணுது, இழுத்துக்கிட்டு போகுது. இது எல்லாமே கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆப்ஜெக்டை தொடாமலே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸை நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மேக்னட்டிசம், கிராவிட்டி, இது எல்லாமே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கு. வாட் ஹேப்பன்ஸ் வென் வி அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்ல நம்ம ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது புஷ் ஆர் புல்ல வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு டேபிள்ல புக் இருக்கு. அந்த புக்கை வந்து நம்ம தள்ளுறோம் உட்காந்து படிக்கிறதுக்காகவோ அல்லது வேற ஏதாவது ஒர்க்குக்காகவோ. அந்த புக்கை வந்து புஷ் பண்ணும்போது அந்த புக் வந்து மூவ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் அன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் இன் மோஷன் ஃப்ரம் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரு பேட்ஸ்மேன் வந்து பால் அடிக்கிறாங்க. இந்த பால் அப்படின்றது பவுலருடைய கையில இருக்கும்போது இட்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அந்த பவுலர் வந்து அந்த பாலை த்ரோ பண்ணும்போது தென் இட்ஸ் இன் அ மோஷன், மூவ்மெண்ட் ஆகி வருது. எப்போ அந்த பேட்ஸ்மேன் பால் அடிக்கிறாங்களோ அந்த பேட்ல ஹிட் ஆகுதோ அப்ப இந்த பாலுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. அதே மாதிரி பாலுடைய டைரக்ஷனும் வந்து மாறிடுது. ஸோ செகண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஸ்பீட் அப்படின்றது மாறுதல்ல ஏற்படும். இஃப் இட்ஸ் ஆல்ரெடி இன் மோஷன், அது மூமெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அதனுடைய டைரக்ஷன் அப்படின்றதும் சேஞ்ச் ஆகும். இது வந்து செகண்ட் ரிசல்ட். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஒரு பலூனை க்ரஷ் பண்ணுறோம் அல்லது ரொட்டிடோ ஒரு சப்பாத்தி மாவு பிசைறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அல்லது ஒரு ரப்பர் பேண்டை வந்து புல் பண்ணுறோம், இழுக்கிறோம். இந்த கேசஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பலூன் அல்லது இந்த ரொட்டிடோ அல்லது ரப்பர் பேண்ட் இதனுடைய ஷேப் அப்படின்றது வந்து மாறுது. சப்பாத்தி மாவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி பிசைறோமோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து சாஃப்ட் ஆகும். அண்ட் ரப்பர் பேண்ட் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹோட்டல்ல ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ரப்பர் பேண்ட் போட்டு கவர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரப்பர் பேண்ட் ஆரம்பத்தில் இருக்கும்போது அதில் இருந்த ஷேப்பும் அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய எலாஸ்டிசிட்டியில மாறுதல் ஏற்பட்டிருக்கும். ஸோ இதன் மூலமா என்ன ரிசல்ட்டுக்கு வரும் அப்படின்னா ஃபோர்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல அப்ளை பண்ணும்போது இட் ரிசல்ட்ஸ் இன் எக்ஸ்பான்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன். ஒன்று வந்து அது விரிவடையும் அல்லது வந்து என்ன ஆகும்னா சுருங்கும். ஸோ இது வந்து என்னதுன்னா தேர்ட் ரிசல்ட். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஒரு மாட்டு வண்டியை ஒரு பர்சன் வந்து ஓட்டிட்டு போகிறாங்க. எப்போ அந்த டிசைர்டு பிளேஸ் வந்துருச்சு இறங்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த மாட்டில் இருக்கக்கூடிய கயிறை வந்து பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போது அந்த மாடு வந்து நின்றுது. ஸோ அந்த கார்ட்டும் வந்து ஸ்டாப் ஆயிடுது. இதன் மூலமாக என்ன முடிவுக்கு வரும் அப்படின்னா
எந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன்ல இருக்குமோ, மாடு வந்து ஃப்ரண்ட்டை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு எகெயின்ஸ்டான டைரக்ஷன்ல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். பிடிச்சி இழுக்கிறது அப்படின்றது வந்து அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த மாதிரியான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஸ்பீட் அப்படின்றது ஒன்று குறையும், அல்லது அதனுடைய மோஷன் மூவ்மெண்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். இது வந்து என்னன்னா ஃபோர்த் ரிசல்ட். ஸோ we can conclude that the forces can change the state of a body from rest to motion, அல்லது மோஷன்ல இருக்கிறது ரெஸ்ட்டுக்கு வரும். Second one, it either change the speed or direction or both of the body. Third one, it can change the shape of the body, expansion ஆகும் அல்லது contraction ஆகும். And finally பார்த்தோம் அப்படின்னா speed can be reduced or even the motion would be stopped. Next one, types of motion. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கக்கூடிய அந்த பாத்தை பேஸ் பண்ணி மோஷன் அப்படின்றத வந்து 6 விதமா பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா லீனியர் அப்படின்றது. ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா அதை லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ரெயிட் பாத்துல வந்து நடக்கிறது, அல்லது ஃப்ரீ ஃபால், பழம் ஏதாவது மரத்துல இருந்து கீழே விழுகுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து விழுகும், ஃப்ரீ ஃபால் ஆகுது டியூ டு கிராவிட்டி. இதெல்லாம் லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கர்வி லீனியர் அப்படின்றது ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, பட் அதுக்கப்புறமா அதனுடைய டைரக்ஷன் வந்து மாறுது. லைக் த்ரோயிங் பால், ஒரு பாலை வந்து தூக்கி போடுறோம், இனிஷியலா போற டைரக்ஷன்ல டிசைர்ட் டைரக்ஷன் வந்து அட்டைன் ஆகாது, சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஏற்படும். இது வந்து கர்வி லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன், சர்க்குலர் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறது. எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டோன்ல ஒரு ரோப்பை கட்டிக்கிறோம், கயிறை கட்டி அதை சுத்துறோம், அப்ப அது வந்து என்ன ஆகுது, சர்க்கிள் மோஷன்ல வந்து சுத்துது. இது வந்து சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்றது ஒரு பாடி தன்னுடைய ஓன் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுறது, ஒரு ரொட்டேட்டிங் டாப் மாதிரி. இதை வந்து ரொட்டேட்டரி மோஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆசிலேட்டரி மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல்ல முன்னாடி எந்த பொசிஷன்ல இருந்துச்சோ அதே பொசிஷனுக்கு திரும்ப வர்றத ஆசிலேட்டரி மோஷன் சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து பெண்டுலம். பெண்டுலம் வந்து ஆட்டி விடுறோம், அதுல வந்து மோஷன் ஏற்படுது, பட் அட் த ரெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரும்போது அது எந்த பிளேஸ்ல இனிஷியலா இருந்துச்சோ அதே பொசிஷனுக்கு வந்து வந்துடுது. இதை வந்து ஆசிலேட்டரி மோஷனுக்கு எக்ஸாம்பிளா பார்க்குறோம். ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா ஜிக்ஸாக் மோஷன். ஜிக்ஸாக் அப்படின்னா இர்ரெகுலரான அப்படின்னு அர்த்தம். தேனியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேனியுடைய மூமெண்ட் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்காது, ஜிக்ஸாக்கா பறக்கும். அல்லது நம்ம இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், மார்க்கெட் போனீங்க அப்படின்னா பீப்புள் வந்து க்ரௌடடா இருப்பாங்க, அப்ப நான் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் நடப்பேன்னு நடக்க முடியாது. பீப்புள் எந்த டைரக்ஷன்ல வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். இது வந்து ஜிக்ஸாக் மோஷனுக்கு வந்து எக்ஸாம்பிளா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பீரியாட்டிக் அண்ட் நான் பீரியாட்டிக் மோஷன் அப்படின்றது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஒரு மோஷன் வந்து எப்படி நடக்குதோ அதை பேஸ் பண்ணி அதை பீரியாட்டிக் மோஷனா நான் பீரியாட்டிக் மோஷனா அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒரு மோஷன், ஒரு மூமெண்ட் அப்படின்றது ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல ரிப்பீட்டடா நடந்துச்சு அப்படின்னா அதை பீரியாட்டிக் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள், ஹவர் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக். ஒரு கடிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 அப்படின்றது ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த முள் வந்து 12ல வந்து சுத்தும். ஒன்று வந்து என்னது மதியம் 12 மணி, இன்னொன்று வந்து நைட்டு 12 மணி. அதே மாதிரி 1 o'clock 2 o'clock இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் இன்டர்வல் ஆஃப் டைம்ல அதனுடைய அந்த முள் அப்படின்றது மாறிட்டு இருக்கும். இது வந்து பீரியாட்டிக் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். இன்னொன்று என்ன அப்படின்னா பவுன்சிங் பால். ஒரு பாலை வந்து மேல இருந்து கீழே த்ரோ பண்றோம் அப்படின்னா அது பவுன்ஸ் ஆகி திரும்ப மேலே வரும். இதே மாதிரி ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல பால் வந்து பவுன்ஸ் ஆகும், அதனுடைய ஸ்பீடை இழக்கிற வரைக்கும். ஸோ இதை வந்து செகண்ட் எக்ஸாம்பிளா பார்க்குறோம். மூணாவது என்ன அப்படின்னா வேவ்ஸ் ஹிட்டிங் த ஷோர். கடற்கரையில அலை வந்து மோதுறது, அதுவும் ரிப்பீட்டட் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்ல வந்து நடக்கிறதுனால இதுவும் பீரியாட்டிக் மோஷனுக்கு எக்ஸாம்பிளா பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது நான் பீரியாட்டிக் மோஷன் அப்படின்றது. ஒரு மோஷன் அப்படின்றது யூனிஃபார்ம் இன்டர்வல்ல இல்லாம நான் யூனிஃபார்ம் இன்டர்வல்ல நடந்துச்சு அப்படின்னா அதை நான் பீரியாட்டிக் மோஷன் சொல்றோம். எக்ஸாம்பிள், சாபிங் ஸ்விங் இன் விண்ட். ஊஞ்சல் வந்து காத்துல அசைறது. ஸோ ஆரம்பத்தில் வந்து வேமா அசையும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஸ்லோவாயிடும். ஸோ இதை வந்து நான் பீரியாட்டிக் மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த எர்த். மூன் அப்படின்றது எர்த்தினுடைய நேச்சுரல் சேட்டிலைட் அப்படின்றது தெரியும். மூன் வந்து எர்த்தை வந்து சுற்றி வருது. ஸோ இதனுடைய ரெவல்யூஷன் அப்படின்றது பீரியாட்டிக்காக இருக்குது. ஆனால் இது வந்து ஆசிலேட்ரியா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஆசிலேட்ரி கிடையாது. வேறஸ் ஊஞ்சல்ல சில்ட்ரன் வந்து ப்ளே பண்றது வந்து பீரியாட்டிக்காவும் இருக்கு, ஆசிலேட்ரியாவும் இருக்கு. ஆசிலேட்டரி மோஷன்னா என்ன அப்படின்னு ப்ரீவியஸ் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம்ல
அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரக்கூடியது தான் ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ த சைல்ட் பிளேயிங் இன் அ ஸ்விங் இஸ் போத் பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்டரி மோஷன். இதுதான் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷனுக்கான டெஃபனிஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸை, யூனிஃபார்ம் அப்படின்னா இங்கே வந்து ஒரே மாதிரியான அப்படின்னு சொல்லி அர்த்தம், சேம் டிஸ்டன்ஸை சேம் இன்டர்வல்ல யூனிஃபார்ம் இன்டர்வல்ஸ்ல வந்து கவர் பண்ணுச்சு அப்படின்னா தென் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்டை வந்து யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னா அதை வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு காரையோ பைக்கையோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ணுறோம், கியரை வந்து மாற்றுறோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும் போதும் காரை வந்து ஸ்டாப் பண்ணும் போதும் அதனுடைய மோஷனில் ஒரு ஆசிலேஷன் இருக்கும். இன் பிட்வீனில் இப்போ ஒரு லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹைவேல போகிறோம் அப்படின்னா யூனிஃபார்மான ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுவோம். அது வந்து யூனிஃபார்ம் மோஷனுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கிறோம். பட் அட் த எண்ட் அண்ட் டுவர்ட்ஸ் த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய மோஷனை வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலி ஒரு மோஷன் அப்படின்றத அதனுடைய பாத்தை பேஸ் பண்ணி, அதனுடைய டியூரேஷனை பேஸ் பண்ணி அண்ட் அதனுடைய ஸ்பீடை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். அது எந்த பாத்தில் ட்ராவல் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி அதை லீனியர், கர்விலீனியர், சர்க்குலர், ரொட்டேட்டரி, ஆசிலேட்டரி அண்ட் ஜிக்ஸாக்னு பிரிக்கிறோம். அது எடுத்துக்கக்கூடிய இந்த டியூரேஷனை பேஸ் பண்ணி பீரியாட்டிக், நான் பீரியாட்டிக்னு பிரிக்கிறோம். அதனுடைய ஸ்பீடை பேஸ் பண்ணி யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் அப்படின்றது ஆப்ஜெக்டை டச் பண்ணியிருக்கா, டச் பண்ணாமல் இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி ஃபோர்ஸஸை மட்டும் கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். ஸோ அது வந்து ஃபோர்ஸஸ், இது வந்து மோஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் அண்ட் ஸ்லோ அப்படின்றது. ஸ்பீடுனா என்ன, ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு யூனிட் டைமில் ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கோ அதை தான் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அட் அ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்டை தான் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது டி அப்படின்னு டினோட் பண்ணுறோம் அண்ட் டைம் வந்து டி அப்படின்னு டினோட் பண்ணுறோம். தென் த ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, ஆவரேஜ் ஸ்பீடை எஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் விச் இஸ் ஈக்குவல் டு டி பை டி. இப்போ இதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஒரு பஸ்ஸு 180 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் எடுத்துக்குச்சு. அப்போ அந்த பஸ் வந்து எந்த ஆவரேஜ் ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். அப்போ 180 டிவைட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் அப்படின்ற ஸ்பீடில் வந்து அந்த பஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு ஷிப் வந்து 50 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்ற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது அண்ட் இது வந்து 5 மணி நேரம் செயில் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸை இது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் பெர் ஹார். டைம் பார்த்தோம் அப்படின்னா 5 hours, 5 மணி நேரம் வந்து ஷிப்பை வந்து ஓட்டியிருக்காங்க. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். S is equal to distance by time. This implies distance அப்படின்றத calculate பண்ணுறதுக்கு ஸ்பீடையும் டயத்தை என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை பண்ணுறோம், S into T. This gives the distance. அப்போ 50 கிலோமீட்டர் பெர் ஹார் இன்ட்டு 5 மணி நேரம் இஸ் ஈக்குவல் டு 250 கிலோமீட்டரை வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கான யூனிட்னு பார்த்தோம்னா ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பெர் ஹார்னு எழுதுவோம். டயத்தை வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இங்கே டயத்தை ஹவரா, மினிட்ஸா, செகண்டான்னு வந்து மாற்றிக்கலாம். அப்போ இதையும் ஹவரில் கொடுத்துருக்காங்க 5 hours அப்படின்னு. இப்போ ஹவரும் கேன்சல் ஆயிரும். இப்போ டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து 250 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புக் பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய சயின்ஸ் டுடே, இதில் வந்து ரோபோட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ரோபோட்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் வந்து ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சில ரோபோட்ஸ் வந்து மக்கள் பண்ணுறதை விட, அதாவது பீப்புள், ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணுறதை விட மெக்கானிக்கல் ஜாப்ஸாக இருக்கட்டும், ரிப்பிட்டிவ் ஜாப்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த டேர்ம் அப்படின்றது எதுலேருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா ஜெஸ் வேர்டான ரோபோட்டா அப்படின்றதுலேருந்து. ரோபோட்டா அப்படின்றதுனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ரோபோட்ஸ் அப்படின்றத பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர், பிரான்ச் ஆஃப் சயின்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி டெசிஷன்ஸ் மேக் பண்ணுது. ஸோ இந்த ரோபோட்ஸுடைய ஐஸ் அண்ட் இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எலக்ட்ரானிக் சென்சார்ஸால் மேக் பண்ணப்பட்டிருக்கு.
அதுல 2 வீடியோ கேமராஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமா அந்த வேர்ல்டோட 3D வியூவை வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அடுத்து சவுண்டை டிடெக்ட் பண்றதுக்கு மைக்ரோஃபோன்ஸ் வந்து அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு. டச்சை வந்து உணர்றதுக்கான அந்த சென்ஸ் ஆஃப் டச்சை கொடுக்கறதுக்காக ப்ரெஷர் சென்சார்ஸ் வந்து இந்த மெஷின்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கும் மறுபடியும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் இது வந்து ரேடியோ வேவ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரோபோட்ஸை பற்றியதானது. இது எந்த வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு, அதனுடைய மீனிங் என்ன, ரோபோட்டுடைய டிஃபரெண்ட் பார்ட்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனித மூளைய மாதிரியே ஹியூமன் பிரெயின்ஸ் மாதிரியே திங்க் பண்ணுறதுக்கு செயலாற்றுறதுக்கும் பண்ணக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது அந்த அளவுக்கு இப்போ அச்சீவ் பண்ணப்படலை அப்படின்னாலும் சில கம்ப்யூட்டர்ஸ் வந்து எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் அதுக்கு தனக்கு தெரிஞ்ச ஃபேஸஸை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரியான ப்ரோக்ராமிங்லாம் வந்து பண்ணுற அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு. அடுத்து நானோ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நானோ ரோபோட்ஸை பற்றி சொல்லக்கூடியது இந்த நானோ ரோபோட்டிக்ஸ் அப்படின்றது. இந்த நானோ ரோபோட்ஸ் அப்படின்றத நானோ பூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோபோட்ஸை மைக்ரோஸ்கோபிக் இன் சைஸாக வந்து வடிவமைக்கிற விதத்தை தான் இந்த நானோ ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா வெரி ஸ்மால் ஸ்பேசஸில் ரொம்ப கம்மியான இடைவெளி இருந்தாலும் அந்த இடத்துலையும் வந்து தனக்கு தேவையான ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இதனுடைய சைஸ் டிடக்ஷன் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஃபியூச்சர் நானோபோட்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளட்ல அது கேரி ஆகி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்டாக இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸால் பண்ணக்கூடிய சர்ஜரி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அல்லது ரொம்ப டெலிகேட்டான சர்ஜரி அப்படின்னா அதை வந்து இந்த நானோ ரோபோட்ஸ் மூலமாக ஈஸியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இதன் மூலமாக கேன்சர் செல்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் டார்கெட் பண்ணி அதையும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஹெல்தியான செல்ஸை வந்து டச் பண்ணாமலேயே எது வந்து கேன்சர் செல்ஸோ அந்த டார்கெட் கேன்சர் செல்ஸை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் இந்த நானோ ரோபோட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டூ யூ நோ அப்படின்ற ஃபேக்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீட்டா அப்படின்றது தான் ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல். நிலத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய அனிமல்லையே ரொம்ப ஃபாஸ்டஸ்டான லேண்ட் அனிமல் எது அப்படின்னா சீட்டா. இதனுடைய ரன்னிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 மணி நேரத்திற்கு 112 கிலோமீட்டர். ஸோ 112 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்றது ஆவரேஜாக இது வந்து ரன் பண்ணும். நெக்ஸ்ட் உசைன் போல்ட் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு வந்து மேக் பண்ணியிருக்காரு. 100 மீட்டரை 9.58 செகண்டில் வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 9.58 செகண்ட்ஸில் he crossed 100 meter and he made a world record. இந்த செகண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆசிலேஷன் அப்படின்றது தெரியும். இந்த ஆசிலேஷன் வந்து ரொம்ப ஸ்விஃப்டா அடிக்கடி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்றோம்னா வைப்ரேஷன் சொல்றோம். இப்போ நம்ம ஃபோனை வந்து வைப்ரேஷன்ல போடுறோம். வைப்ரேஷன்ல போடும்போது ஒரு ஃபோன் வந்தா மொபைல் லைட்டா என்ன ஆகும், ஜெர்க் ஆகும். ஒரு டேபிள்ல வைக்கிறோம் அப்படின்னா அந்த டேபிள்ல அதனுடைய அந்த மூவ்மெண்ட்டை வந்து அந்த மோஷனை வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ when the oscillation is very swift we call it as a vibration அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆரியபட்டா. ஆரியபட்டா பத்தி தெரியும். இவர் வந்து ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஹி இஸ் ஆல்சோ அ ஃபேமஸ் ஆஸ்ட்ரானமர். இவர் வந்து குப்தா எராவை சார்ந்தவர் தான். இவர் எழுதின நூல்களில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா ஆரியபாட்டியா, ஆரிய சித்தாண்டா, இந்த மாதிரியான நூல்கள்லாம் ரொம்ப இவர் எழுதினதுலேயே ரொம்ப ஃபேமஸான நூல்கள். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ரிவரில் வந்து ஒரு போட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுடைய மூமெண்ட் அப்படின்றது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், ரிவர் வந்து நமக்கு பின்னாடி மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பஸ். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது 2 சைடும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய மரம் செடி எல்லாமே பின்னாடி நோக்கி மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்டார்ஸ் உடைய மூவ்மெண்ட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எர்த் அப்படின்றது வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. ஆனா நைட் நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்கைல நமக்கு தென்படக்கூடிய ஸ்டார்ஸ் வந்து இதனுடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா அந்த ஸ்டார்ஸ் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகுற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசனை வந்து வச்சிருக்காங்க. எப்படி ஒரு போட்ல நம்ம போகும்போது ரிவர் வந்து நமக்கு பின்னாடி மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி எர்த் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் மூவ் ஆகுறதுனால நமக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் வந்து செகண்ட் சாப்டரில் புக் பேக்கில் கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் அப்படின்ற டாபிக் இதோட கம்ப்ளீட் ஆகுது. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் subscribe to my channel. See you all in other session. Until then, take care and bye bye.